அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, இப்போ ஃபோனை திறந்தா, டிக்டாக்கை திறந்தா, யூடியூபை திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா என்ன வருகுது? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் எல்லாம் ஷைத்தானாம். இந்த பாட்டு தான் வருகுது. இதில் வேற எங்களோட பொம்பளை பிள்ளைகள் ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு அவங்களோட ஃபோட்டோவை போட்டிக்கிறாங்க. கீழால் இந்த பாட்டு போகுது. எத்தனையோ பொடியம்மார்கள், எத்தனையோ வயோதிபர்கள் கூட, எத்தனையோ எங்களோட முஸ்லீம் பெண்கள், பொடியம்மார்கள், வாலிபர்கள் இந்த பாட்டை போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனை ஓத தெரியுமோ தெரியலையோ, அல்லாஹ் யாருன்னு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் நல்லா பாட்டுக்கள் பாடம், நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள். பாவத்துக்கும் மறதிக்கும் மத்தியில் தான் அல்லாஹ் மனிதர்களை படைச்சிக்கிறான். நீங்கள் பாவம் செஞ்சு போட்டு தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். செஞ்ச பாவத்தை நீங்கள் பப்ளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்போ எத்தனையோ பேர் இந்த பாட்டை போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. இது லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, பார்த்து ரசிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணினீங்களா அது அப்படியே ஷேர் ஆகிக்கொண்டே போகும். லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் கபருக்கு போவீங்க. கபருக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த பாவம் கியாமத்து மட்டும் வரும். அந்த பாட்டை யார் கேட்பாங்களோ, அதை மறக்க யார் ஷேர் பண்ணுவாங்களோ, அந்த எல்லா பாவங்களும் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, மலக்குமார நல்லா தொட்டு தொட்டு பேசுவாங்க கபரில். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு பாவிக்கு கபரில் ஒரு மலக்கை சாட்டுவான். அந்த மலக்கிட காது கேட்காது, பேசவும் மாட்டார். அந்த மலக்கிட கையில் ஒரு ஆயுதம் இருக்கும், வெப்பன்ஸ் இருக்கும். இந்த ஆயுதத்தை உலகத்தில் உள்ள 820 கோடி மக்கள் சேர்ந்தாலும் அந்த ஆயுதத்தை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. அந்த ஆயுதத்தை ஒரு கல் மலைக்கு மேலே வச்சா அந்த கல் மலை தாங்காமல் மண்ணாக மாறிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயுதத்தால் கபரில் கியாமத்து வரும் வரையில் அடி கிடைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் 1000 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. இப்போ கபருக்குள்ள 9500 வருஷங்களும் தாண்டிட்டு. அப்போ கபருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை. யாரும் வரமாட்டாங்க, எந்த நடிகர்மாரும் வரமாட்டாங்க, எந்த நண்பர்களும் வரமாட்டாங்க, யாரும் கபருக்கு வரமாட்டாங்க. தனியாக தான் கபருக்கு போகணும். அதனால் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள்லாம் பாவம் செய்யக்கூடியவங்க. செஞ்ச பாவத்தை யாரும் பப்ளிக் பண்ண வேணாம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும். நாங்கள் ஃபோன் எடுத்து இந்த வீடியோ தான் போகுது. டிக்டாக்கில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் இந்த வீடியோ தான் போகுது. அப்போ எங்களோட பெண்கள் எத்தனையோ பேர் உடம்பை ஃபிட்டாக உடுத்துக்கொண்டு, தலையை காட்டிக்கொண்டு, அவங்களோட மார்பங்களை ஷேப்பெல்லாம் விலங்கு அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட பிள்ளைகளை, உங்களோட மனைவிமார்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும். நீங்கள் தடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்களும் மாட்டிக்கொள்வீங்க. அதனால் அல்லாஹுக்காக வேண்டி இந்த மாதிரி பாட்டுகளை போட்டு ஷேர் பண்ண வேணாம். அது அப்படியே ஷேர் ஆகிக்கொண்டே போகும். நீ கபருக்கு போனாலும் அதனுடைய பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் சில பாவம் ஜாரியான்னு சொல்லி. அதனால் அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். ஆமீன்.